எல்லாருக்கும் ஹாய், நான் தான் வாங்க சோனக்ஸ். ஒரு குட்டி தேவதையை பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ட் பண்ணியிருக்கோம். அந்த குட்டி தேவதை யாருன்ட்டு நான் காமிக்கிறேன். அந்த ஆர்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. இந்த குட்டி தேவதையோட ஆர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த குழந்தைய நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி கேரளாவில் பார்த்திங்கன்னா ஒரு கார் ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த கார் ஆக்சிடெண்ட்டில் வந்து இந்த குட்டி குழந்தையும் சிக்கிக்கிறாங்க. குட்டி குழந்தை பிறந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மாதம் தான் ஆகுது. இந்த குட்டி குழந்தை வந்து அதில் ஆக்சிடெண்ட்டில் மாட்டி பிரெயின் டெட் ஆகி இந்த குழந்தை இறந்துடுறாங்க. இந்த பேரண்ட்ஸ் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த குழந்தையோட ஆர்கன்ஸை வந்து டொனேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி டொனேட் பண்ணி இந்த குழந்தையோட ஆர்கன்ஸ் மூலயமா குழந்தைகள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மறுவாழ்வு கிடச்சிருக்கு. இந்த குழந்தை மூலயமா குழந்தை வந்து உடல் ரீதியாக நம்ம கூட இல்லைனாலும் அந்த குழந்தைங்க மூலயமா இன்னொரு இடத்துல, இந்த உலகத்தில், இந்த பூமியில் ஒரு இடத்துல வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த குழந்தையோட ஒரு நினைவாக இந்த ஆர்ட் நான் பண்ணியிருக்கேன். இந்த ஆர்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். குழந்தைங்களை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். குழந்தைங்களை வந்து எவ்வளோ சேஃபாக பார்த்துக்க முடியுமோ பார்த்துங்க. இந்த மாதிரி நடக்கிறத நம்மளால் தடுக்க முடியாது. கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. வீட்டில் இருக்கிறது, வெளில அழைச்சிட்டு போகிறதெல்லாம் குழந்தைங்களை எவ்வளோ சேஃபாக பார்த்துக்க முடியுமோ பார்த்து குழந்தைங்களை அழைச்சிட்டு போயிட்டு வாங்க. இதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ வந்து இன்ஸ்டாகிராமில் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிங்க. இதே வீடியோ நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.